என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகியுள்ள அமமுக மீண்டும் கூட்டணியில் இணைய டிடிவி தினகரன் சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறார். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், விவரங்களை பதிவு செய்யுங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றார். டிடிவி தினகரன் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அதன் பிறகு அவரை பாஜகவை சார்ந்த பல்வேறு முக்கிய நபர்கள் தொடர்பு கொண்டு, குறிப்பாக அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் நேரடியாகவே அவரை தொடர்பு கொண்டு கூட்டணிக்கு மீண்டும் வர வேண்டும், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்த பொழுது கை கொடுத்தவர்கள் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள். எனவே நீங்கள் இந்த கூட்டணிக்கு அவசியம் வர வேண்டும், தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அண்ணாமலையை நேரடியாக வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் பாஜக அமமுகவை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைய வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்ற நிபந்தனையை தற்பொழுது பாஜகவிற்கு டிடிவி தினகரன் விதித்திருக்கின்றார். துரோகத்தை தூக்கி நாங்கள் சுமக்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கும் விதமாக கருத்து சொல்லி இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது அதிமுகவிற்கு எதிராக உருவான கட்சி, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உருவான கட்சி. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அவரை முதலமைச்சர் வேட்பாளர் என்று முன்மொழிந்து எவ்வாறு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட முடியும்? எனவே நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் எங்களுடன் பேசி ஒரு முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவின் அடிப்படையில் முதலமைச்சர் வேட்பாளரை மாற்ற வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக அதிமுகவில் இருந்து ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்தால் மட்டுமே நாங்கள் கூட்டணிக்கு வருவோம். மேலும் முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பாக எங்களுடன் பாஜக கலந்தாலோசனை செய்ய வேண்டும் என்கின்ற 3 முக்கியமான நிபந்தனைகளை பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் விதித்திருக்கின்றார். ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவை நோக்கி இந்த நிர்பந்தங்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரன் விதித்திருக்கின்றார். மிக முக்கியமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் என்ற ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக டிடிவி தினகரன் உச்சரித்திருக்கின்றார். அதாவது அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தங்களுக்குள் ஆலோசித்து எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக ஒருவரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்து அவர்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தினால் மட்டும்தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கூறியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.